Rejoice Ministries. இப்ப 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு போலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனது, இந்த போதும் என்கிற மனது நிறைய பேருக்கு இருக்காது பாருங்களேன். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் நான் 2 மாடி வீடு கட்டணும், இன்னும் 2 கார் வாங்கணும், இன்னும் 2 இப்படியே அலையிற ஒரு வாழ்க்கையில நம்ம கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு குடுக்குறாருன்னா, நம்ம எவ்வளவு தூரம் ஏழைகளுக்கும், எளியவங்களுக்கும், திக்கற்றவங்களுக்கும், ஊழியக்காரர்களையும் நம்ம 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 சப்போர்ட் பண்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் குடுத்துட்டே தான் இருப்பார். ஆண்டவர் குடுப்பார். அந்த குடுக்குற மனசு நமக்கு இருக்கணும். நம்மளே வச்சுட்டு, நம்மளே வாழ்ந்து, நம்மளே ஒரு எல்லாத்தையும் அனுபவிக்கிறது இட் இஸ் வெரி செல்ஃபிஷ். இந்த மாரி ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாகவே இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்படி அந்த அந்த மாதிரி போதும். இனிமேல்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் என்ன நினைச்சோம், இனிமேல்ட்டு நம்ம எல்லாமே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இனிமே நம்ம இப்படியே இருக்கக்கூடாதுன்னு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாகவே நாங்க திட்டம் பண்ணி, ஆண்டவருக்குன்னு நம்ம இனிமே செய்யணும், ஊழியங்களுக்கு நம்ம அள்ளி கொடுக்கணும், அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்க கொடுக்க செய்வோம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு முடிவு எடுத்தோமோ அப்ப இருந்தே ஆண்டவர் எங்களை ரொம்ப ஆசீர்வாதமாவே வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திருப்தியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இது தேவ பக்திக்கு முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. ஹல்லேலூயா. அடுத்து இந்த தேவ பக்தியும் திருப்திப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியமும் சேரணும். திருப்தியா இருக்கணும். வாழ்க்கையில திருப்தியா இருக்கும் பொழுதே நமக்கு என்ன வந்துருதுன்னா, ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியத்துக்கு ஒரு அடித்தளமா நம்ம வாழ்க்கை மாறுது. ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியம் செய்யணும்னா முதல்ல நமக்கு போதும் என்கிற ஒரு மனசு நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். நம்ம வாழ்க்கையில போதும், இது போதும், இதுக்கு மேல எதுக்கு அப்படின்னு சொல்லிற ஒரு எண்ணம் வரும். சில டைம் நான் இந்த மாலுக்கெல்லாம் போவேன் பாருங்களேன். அங்க சில ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஆவியானவர் திட்டமா சொல்லுவாரு, இது எதுக்கு நீ வாங்குற, இது வாங்காத அப்படின்னு திட்டமா சொல்லுவாரு. நான் வாங்குறதுக்கு ரெடி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ஆவியானவர் கிட்ட பேசுறாருன்னு சொல்லிட்டு நைஸா அங்க இருந்து நகண்டு வேற பக்கம் போயிடுவேன். என் மகா சொல்லுவா, என்னம்மா ஒண்ணுமே வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவா. இல்ல ஆவியானவருக்கு பிடிக்கல, அதனால நான் வாங்கல அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். சில டைம் நான் அவரையும் மீறி நான் வாங்கவும் செஞ்சிருக்கேன். அப்ப அந்த பாருங்க, அந்த ஒரு திருப்தி படாதனால நம்ம போய் என்ன பண்ணிடுறோம், ஒரு காரியத்துல நம்ம விழுந்துடுறோம். ஆனா தெய்வ பக்தி உள்ளவங்களுக்கு ஆண்டவர் சொல்றது அப்படியே பளிச்சுன்னு கேட்கும். அதுபடி கீழ்ப்படிவாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம நிறைய பார்க்க போறோம். இந்த தீமோத்தேயு பாருங்க, ஒரு சின்ன மகனா இருந்தா கூட எப்படிப்பட்ட வெளிப்பாடு. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இந்த தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய ஒரு கைடா, ஒரு கார்டியனா, இன்னும் அவருக்கு ஒரு ஆசானா இருந்திருக்காரு பாருங்க. அதனால இந்த தீமோத்தேயோட உள்ளத்துல நிறைய காரியங்கள் தெளிவா சொல்றத நம்ம பாக்குறோம். அதுவும் 1 தீமோத்தேயுலயும் 2 தீமோத்தேயுலயும் கூட சில வசனங்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 9 to 10 வசனங்கள் எல்லாத்துலயும் அருமையா அவர் சொல்றார். இப்ப திருப்பி வைக்கலாம். அங்க பக்கத்துல தான் இருக்கு. 1 தீமோத்தேயுக்கு போய்க்கலாம். 1 தீமோத்தேயுல பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல இப்பதான் வாஸ்தவம்ல 7, 8 பார்க்கலாம். 7, 8 6ஆம் அதிகாரத்துல 7, 8 உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இது நம்ம மனசுல ரொம்ப பதிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம சில பொருள்களை வாங்குறோம், சில காரியங்களை செய்ய போறோம், நம்மளை மீறி சில காரியங்களை நம்ம தலையிட போறோம்னு சொன்னா இந்த வசனம் தான் நம்ம மனசுக்கு வரணும். நம்ம இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. நம்ம வரும்போது ஒண்ணும் கொண்டா வரல. இப்ப நம்ம என்னத்தை இதெல்லாம் சேமிச்சு சேமிச்சு இதெல்லாம் வச்சிருந்து எதுக்கு, துரு பிடிக்கிறதுக்கா? தங்கம் கூட துரு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தங்கத்திலயோ, வெளியிலயோ, நிலத்திலயோ, வீடுகள் வாங்குறதுலயோ, இதுல எல்லாமே நம்ம மனசை போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு தெய்வ பக்தியே இல்லாம போயிரும். ஆனா இப்போதும் என்ற மனதோட நம்ம இருக்கணும். தேவ பக்தியா இருக்கும் பொழுதுதான் அதுதான் ஒரு ஆதாயம், அதுதான் நமக்கு முக்கியம்.
உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்கிறபடி போதுமென்று இருக்க கடவோம். நமக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுத்தாரா, நமக்கு இன்னைக்கு நல்லா போட ட்ரெஸ் கொடுத்திருக்காரா, அதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை பெருகும்படிக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சில வசனங்கள் பார்க்கலாம். இதுதான் வந்து பரிசுத்தத்துக்கான சீக்ரெட். பரிசுத்தமா நம்ம வாழணுங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள இப்ப இருக்குதுன்னா, நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வசனங்கள் நிச்சயமா நம்மள பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு போகும். நம்ம நினைச்சுக்குவோம், நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தேவ சமூகத்துல நம்ம இருப்போமானால் நிச்சயமா இந்த வசனங்கள் நமக்கு உதவியா இருக்கும். நம்ம எடுத்துக்கொள்வோம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். 1 தீமோத்தேயு 3:16 என்ன சொல்லுது? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொல்லப்பட்டார். அப்ப ஆண்டவரை பத்தி பாருங்க எவ்வளவு அழகா போட்டிருக்கு. அது வந்து ஒரு மகா மேன்மையுள்ள ஒரு காரியம். என்னன்னா, இந்த தேவ பக்திக்குள்ள ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தபடியினால், இந்த தேவ பக்திக்குள்ள ரகசியத்தை இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் மகா மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு. அவர் தான் நமக்கு கைடு, அவர் தான் நமக்கு முன்னோடியா இருக்கிறாரு. அதனால அவருடைய வாழ்க்கையை பார்த்துதான் நம்ம மூவ் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறாரு. 1 தீமோத்தேயு 5:4 வாசிப்போம். அதுல என்ன போட்டிருக்கு? விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியவுமா இருக்கிறது. பாருங்க, முதல்ல குடும்பத்துல வந்து நம்ம இத ட்ரைனிங்க கொண்டு வரணும். நன்மை செய்த பெற்றோர்கள், இன்னும் தாத்தா பாட்டிமாரெல்லாம் இருப்பாங்க, எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காங்க பாரு, எவ்வளவு காரியங்கள் இந்த வாழ்க்கையில செஞ்சிருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம போகணும், நம்மளும் அது மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கைடா இருந்து நல்லா லீட் பண்ணணும். அந்த குடும்பத்தை வந்து தேவ பக்தியா விசாரிக்க கூடிய வயதானவர்கள், பெரியவர்கள் இருக்கணும். அப்ப அவங்க வந்து சொல்றத பிள்ளைங்க கேட்கும்போது, சின்ன வயதுல இருந்தே பிள்ளைங்களுக்கு அப்படி உள்ள ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவங்க அதை விட மாட்டாங்க. அவங்க வந்து அந்த நன்மைகளை பெற்று, ஐயோ எங்க தாத்தா சொன்னாரு இத, அந்த தாத்தா சொன்ன மாதிரி நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட பேரனோ பேத்தியோ செய்ய ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. இப்படி செய்யறதுதான் வந்து நன்மையா இருக்கும், நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியவுமா இருக்கும் சொல்லி போடப்பட்டிருக்கு. எசேக்கியேல் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கு, ஒரு அதிகாரம் ஃபுல்லா இருக்கு. அதுல ஒரு குடும்பத்தார வந்து ஆண்டவர் ரொம்ப மெச்சுக்குவார் பாருங்க. ஏன்னு சொன்னா, அவங்க வந்து சின்னதுல இருந்தே அவங்க வந்து இந்த வைன் குடிக்க மாட்டாங்க. இந்த திராட்சை ரசம் குடிக்காம இருந்து அவங்களுடைய அந்த ட்ரைபு, அந்த குடும்பத்தார் மாத்திரம் எவ்வளவு வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தாத்தா சொன்ன காரியத்தை கேட்டு எத்தனையோ ஆண்டுகள் கடந்தும் கூட ஒரு சொட்டு இது கூட அவங்க குடிக்க மாட்டாங்க பாருங்க. எல்லாரும் குடிப்பாங்க, இந்த குடும்பம் மாத்திரம் குடிக்காது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் பாருங்க. ஆண்டவர் அதை மெச்சிக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ போய் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நல்லா வைன் கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அததான் சொல்லுவாங்க. ஐயோ, இத நாங்க குடிக்கவே மாட்டோம், கடவுள் சொன்னாரு நீங்க கொண்டாந்து வைக்கிறீங்க, நாங்க தொட்டு கூட பார்க்க மாட்டோம். ஏன்னா எங்க தாத்தாவோட 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 தாத்தா, அதுக்கு மேலே எத்தனை தலைமுறைகள் தாண்டி உள்ள தாத்தா சொன்னதை நாங்க கீழ்ப்படிதலோட இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்ற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை தான் அவர் ஆண்டவர் கடைசி என்ன பண்றாரு, இவங்கதான் எனக்கு சேவை செய்யற ஊழியக்காரங்களா இருக்கணும், இவங்களதான் நான் வந்து நட்டு வைப்பேன், என்னோட சபையில இப்படிப்பட்டவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. இதுதான் பாருங்க தேவ பக்திக்குரிய ஒரு காரியமா இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு மகிமைக்கா உள்ள ஒரு காரியம் பாருங்க. இந்த காலங்கள்ல எல்லாம் அந்த மாதிரி உள்ள பிள்ளைகளை நம்ம பாக்குறது ரொம்ப அரிதா இருக்கு.
ஒரு அம்மா சொன்னா அத தட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிள்ளைய பார்க்க முடியுதா? இல்ல ஒரு மாமியார் சொல்லிட்டாங்க இதுபடிதான் செய்யணும் அப்படின்னு ஒரு மருமக வர்றாளா? இல்ல ஒரு தாத்தா சொல்லிட்டாருன்னு ஒரு பேரன் செய்யறானா? எல்லார் குடும்பத்திலயும் ஒரு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. எல்லாமே தீமைக்கு எதுவானதா தான் இருக்கு. சில பிள்ளைங்க நல்லா பிடிச்சுக்கிறாங்க, ஆண்டவரை பிடிச்சிட்டு நல்லா இருக்கிறாங்க ஒரு கூட்டத்தார். ஒரு கூட்டத்தாரு மோசமான நிலைமைக்கு போகும் பொழுது அது குடும்பத்தார் எல்லாருக்குமே ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அடுத்து நம்ம இந்த வசனங்களை பார்த்தோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 7, 8 வாசிப்போம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சோ இதெல்லாம் ட்ரைனிங். கிளவிகளோட உட்கார்ந்து பேச்சு, கட்டுக்கதை இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காத. நீ பக்திக்கு எதுவா முயற்சி பண்ணு, விலகிற அந்த இடத்த விட்டு நீ விலகி போயிட்டினா அதுல இருந்து நீ எஸ்கேப் ஆயிருவ அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சியில நம்ம எதுவுமே நம்ம திருப்தி அடைய முடியாது, ஆண்டவரை திருப்தி படுத்தவும் முடியாது. அதனால நம்ம எது பிரயோஜனம் உள்ளதுன்னா தேவ பக்திக்குள்ள பிரயோஜனமா இருக்கக்கூடியது நம்ம முயற்சி செய்து அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்றதுதான். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை புடமிட்டு நம்மளை மாற்றி கர்த்தருக்கு நேராக நம்மளை கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 3. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமா இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்ப எல்லாம் நம்ம மனசுல வச்சு தேவன் எப்படிப்பட்டவர்களோட நம்ம சேரணும், எப்படிப்பட்டவங்களை விட்டு விலகணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ட்ரைனிங் மாதிரி நமக்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை. இப்படி உள்ளதை செய்ய நம்ம தேவன் சொல்ற உபதேசங்களையே மாத்தி சொல்றவங்களோட நீ அண்டிட்டு இருக்காது, அப்புறம் நீயும் நாளைக்கு அது மாதிரி ஆயிருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு வார்னிங் கொடுக்குறாரு. நீ கடைசி காலத்துல இருக்க இந்த காலத்துல அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு இவங்க பின்னாடி போகாம தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது அதபடி செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்தா தேவன் ஆசீர்வதிப்பார். அடுத்து 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 4, 5. 6ஆம் அதிகாரம் வசனம் 4, 5 தான் இப்ப பார்த்துட்டோம். 2 தீமோத்தேயு 3, 5. 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. எல்லாம் யார வச்சு நம்ம விலகணும், எப்படிப்பட்டவங்களோட நம்ம ஐக்கியம் படணும் அப்படிங்கறதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. 4வது வசனத்துல பாருங்க, துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியர். இந்த சுகபோக பிரியரோட நம்ம அண்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் சுகபோக பிரியராயிருவோம், தேவ பக்தியே நமக்கு இருக்காது. இப்ப தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, வேஷம் மாத்திரம் வெளியலங்காரல வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு அப்படியே பக்திமான் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளத்துல எல்லாமே அருவருப்பான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகுதான் ஆண்டவர் சொல்றாரு. கடைசியா பார்த்தோம்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே மனுஷியே
இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட தேவ பக்தி நமக்கு தேவையா இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்தது போலவே நாமளும் இந்த உலகத்துல நடந்து ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து ஜீவனை தேவனிடத்துல கொடுத்து அவரிடத்துல நம்ம சம்பூர்ணமான அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு கோடி கோடி சோத்திரம். அப்பா பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் கூட ஆண்டவரே நீர் அப்பா நிறைய மாற்றங்களை எங்களுக்குள்ள கொண்டாந்து உம்முடைய பிள்ளையாக நாங்கள் கம்ப்ளீட்டா மாறி அப்பா தேவ பக்தி உள்ளவர்களாக ஆண்டவரே திருப்தி அடைந்து எங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி பெற்று போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி ஆதாயம் என்று சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் நிலைத்து நின்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளா என்றென்றும் வாழ்ந்து சுகமா இருக்க, சந்தோஷமா இருக்க, நிம்மதியா இருக்க, எல்லாவற்றிலும் ஒரு பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ள இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள தேவரீர் உதவி செய்வீராக. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல பாடத்துக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், எவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.